வார்த்தையும் தெரிய மாட்டேங்குது. என்ன சாப்பாடு? இட்லி. இட்லி பூண்டு சட்னி. வாய் கசப்பு இருந்தால் ஆள் பக்கோடா பழம் சாப்பிடுங்க, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கண்டிப்பாக. வாய் கசப்பு தான் இன்னும் போகலை. என்ன வாயில் வச்சாலும் பிடிக்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி வண்டியில் மதியம் வரும்போது எனக்காக ஐயோ ஒரு மளிகை கடையில் ஒருத்தவங்க ஜூஸ் எடுத்து பிரித்து வாயில் இப்படி ஊற்றுறான். எனக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஆசை தாங்கலை. என் வீட்டுக்கிட்ட கிட்ட திட்டுவார் வேறு. நாக்கா வறட்சியாகுது. சாத்துக்குடி வாங்கிட்டு வந்தேன், சொல்ல மறந்துட்டேன். மதியம் என்ன பண்ணோம், நானே இவரும் சாத்துக்குடி 2 கிலோ வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து, ஏன்னா நாக்கு வறட்சி தாங்கலை. அப்புறம் வீட்டுக்கு வந்து பாப்பாவுக்கும், ஏன்னா அது எதுவும் சாப்பிடாம இருக்குது, நமக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குதுன்னு அப்புறம் சாத்துக்குடி உரித்து சாப்பிட்டோம். ஜூஸாக குடித்தா ஒத்துக்க மாட்டேங்குது, அதனால் செரிக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி நெஞ்சிலே நின்று வாமிட்டு வருது. அதனால சாப்பிட்ற மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அளவாக ஆட்டம் போட, அப்படி தாண்டா ஆட்டம் போடுவேன். நாளையிலேருந்து பார்த்துட்டு வர ரீல்ஸுக்கு மேலே நாளைக்கு ரீல்ஸ் எல்லாம் புது ரீல்ஸாக வரும் பாரு. நான் ஏன் இத்தனை நாளாக வெயிட் பண்ணி ரீல்ஸே நான் புதுசாக நியூ எடுக்காமல் ஏன் இருக்கேன்னா, இப்போ கொஞ்சம் இருக்கிற தெம்பையும் சும்மா சும்மா விற்று போன ஒரு ரீல்ஸுக்காக எடுத்து உடம்ப டயர்டாக்கிக்க வேண்டாம், கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பொறுமையாக வந்துக்கலாம் அப்படின்ட்டு தான் அப்படியே இருந்தேன். அப்புறம் நான் ஆடுறது உங்களுக்கு எல்லாருக்கும் வயிறு எரியுதுல, நாளைக்கு மறுபடியும் ஆடுறேன். அப்போ தான் அடங்குவீங்க. உங்களுக்கு தக்கன்னு மேலேருந்து கீழே வரைக்கும் எரியுதுல்ல, எரிச்சலுன்னு 2 எண்ணெயை ஊற்றி விட்றவா. செல்லம் சீக்கிரமாக லைவ் முடிச்சுட்டு தூங்கு. இப்போ தாண்டா தூங்கி முடித்தேன். நேற்று நேரத்தோடு தூங்கிட்டேன். எத்தனை மணிக்கு இருக்கும், ஒரு 11:45 இருக்குமா 12 இருக்குமா நான் முழிச்சது. அதோட நான் 2:45 வரைக்கும் முடிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நமக்கு பழகிடுச்சுல்ல அந்த நைட்டில் கண்ணு முடிச்சு அதனால். வைடா உன் வாயில் நீயே வச்சுக்கோ கார்த்தி. உன் வாயில் நீயே வச்சுக்கோ, உனக்கு பத்தலைன்னாக்கா தலை வாயில் வச்சுக்கோ. அப்பா பாத்தி நல்ல ஐடியா. ஃபுல் ரெக்கவரி தான் நியூ ரீல்ஸ். ஆமாம் மோனிமா, ஆமாம் 12:30 ரீல்ஸு ஒன்று அப்லோடு பண்ண பார்த்தேன். ஆமாம், அதை ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன். அதை அப்படியே தூங்கி முழிச்சதுக்கப்புறம் அப்லோடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ணை மூடி படுத்தாலும் தூக்கம் வரல. பகலில் கொஞ்சம் தூங்குறல மருந்து போட்டுட்டு. கார்த்திக் ஹாய் டார்லிங். சென்னை ஹாய் சென்னையா. நக்கு தளபதி உன்ன போடா. எனக்கும் கோவம் வருதா? எதுக்குடா உனக்கு எதுக்குடா கோவம் வருது? போடா. அது வரைக்கும் இப்போ வந்து போடுற மாதிரி ரீல்ஸு எடுங்க. கண்டிப்பாக. சாமுவேலு அப்படிலாம் கிடையாது. நீ நல்ல கமெண்ட்ஸ் போட்டால் நல்ல விதமான ரிப்ளை, கிண்டல் அடித்து போட்டால் கிண்டல் அடித்த மாதிரி ரிப்ளை, பேடாக போட்டால் பேடாக ரிப்ளை, அவ்வளோதான். இது பிடிக்கும் அது பிடிக்குமா அப்படியெல்லாம் கிடையாது. எப்படி வருதோ அதே மெத்தடில் ரிப்ளை வரும். லவ் பண்ணலாமா டைரக்ட்லி? ஏன் பின்னாடிலாம் நின்று லவ் பண்ண மாட்டேங்களா? டைரெக்டாக நின்று தான் லவ் பண்ணணுமா? ராஜா சொல்லுங்க. கலை என்னது கலனையா? சொல்லுங்க கலனை. கல்லணைனாக்கா அந்த திருவண்ணாமலையில் இருக்க டேம்கிட்ட அந்த கல்லணையா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஊர் இருக்கா? வணக்கம். உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் டெய்லியும் ஒன்றை தான் நினச்சேன். என்ன தான் நினைக்கிறீங்களா? சரி சரி. என்ன சாப்பிட்டீங்க மோனிமா? லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஆர். மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க. லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் இருக்குது, இதை தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் லைவு போகலாம். பாப்ஸு கட்டிங் அண்டு அவுட்டிங்கு என்னது அவுட்டிங்காக வச்சு என்னது சமாளிக்க, அப்புறமா ஸ்ட்ரென்த்து வந்தோட ரீல்ஸை போடலாம். கண்டிப்பாக. இதுக்கு மேலே இல்லை, இருக்கிறதெல்லாம் வச்சு வடித்து கட்டியாச்சு. இதுக்கு மேலே இல்லை.
வாடா மணி, நீ நாத்தம் ஒன்று தெரியாமல் இருக்குமா? உலகத்துக்கே தெரியும். சரியாக தெரியலைன்னா ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. பண்ணனே இல்லையாவா? பார்க்குறதுக்கு பர்சனல் ஆக்சஸ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க கோபிநாதன். பிளாட்டினம் லைவில் ஆமாங்க சிவா. அப்புறம் வந்து என்னது கிரேப்பு சூப்பு வேப்பர் வாங்கினீங்களாவா? என்ன கேட்குறீங்களா? மோனி ப்ரோ, நான் கமெண்ட்ஸை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒருவேளை ஒருத்தன் கமெண்ட்ஸ் போட்டான்ல, எதுக்குடா உன் வாயிலே நீ வச்சுக்கோ இல்லைன்னு தலைக்கு அதில் அதிர்ச்சியாகி சைலண்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் தலை. ஓல்டு ரீல்ஸு அந்த சாங் எடிட்டிங் போதும், லைக்கு கமெண்ட்ஸு போட்டுரும். பாவம் நீங்கள், நான் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன். ஐயோ பாவம் டைம் ராத்திரி தூங்காம என்ன நேற்று நைட்டு 12:15 12:20 12:27க்கு வந்துக்கிட்டே இருக்குது. தலை ப்ரோ கமெண்ட்ஸு நாட்டுக்கோழி சூப்பு குடிக்க சொல்லு தலை ப்ரோ கமெண்டா நாட்டுக்கோழி சூப்பை குடிக்க சொல்லுங்க. அவரை குடிக்க சொல்லணுமா? மோனி, உனக்கு கொரோனாவான்னு கேட்குறீங்க? ஏண்டா ஏண்டா அந்த மனுஷனை நீங்கள் நோண்டாமல் இருக்கவே மாட்டிங்களா? எவனாவது ஒருத்தவன் கிளம்பிடுறீங்க, அவன் பாவம் இல்லையா? அவன் உங்களை மாதிரி தான்டா. சங்கர் 3 டேஸுக்கு முன்னாடி நேற்று 5 ஆமாம் 3 டேஸுக்கு முன்னாடி இல்லை, இன்னைக்கு தான் ரெயின் உள்ள பூந்துடுச்சு பில்டிங்குள்ள. பி ஸ்ட்ராங்கா, கான்ஃபிடென்ட் நிலா. கண்டிப்பாக ஐஸ்தேவ், கண்டிப்பாக ஸ்ட்ராங்கு தானே. நாளைக்கு இரும்பு வாங்கிட்டு வந்து பக்கத்தில் கட்டி வச்சு ஸ்டெடியாக நிற்கிறேன். அந்த இரும்போட பவர் உள்ளுக்குள்ளே ஏறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா ஐஷு? வா ஜனா வந்திருக்கான். ஜனா கடைசி வரைக்கும் நீ ஒரு பைஜாமாவை கண்ணில் காட்டல ஜனா. ஜனா நீ கடையை திறந்ததுக்கு உருப்படியாக ஒரு பைஜாமாவை கொடுத்துட்றா, அதுக்கு எவ்வளோ செலவுனாலும் நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் ஒரு ஆள்கிட்ட காசு இல்லைனாலும் பண்ணாங்க, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிறோம். ஆளுக்கு 100 கலெக்ஷன் பண்ணியாவது நான் உன் கடையில் பைஜாமா வாங்கிடுறேன். காசு கொடுத்து தாண்டா வாங்குவோம், ஏன் பயப்படுற? 3 நாள் காய்ச்சல் உடம்பு. ஆமாம் இளச்சாச்சு தான். அதான் இன்னைக்கு வண்டியில் வரும்போது சொன்னேன் நான் என் வீட்டுக்கார்ட்ட, ஏம்மா இந்த வண்டியில் நீயும் நானும் மட்டும்தான் ஒரு எலும்பு கூட போகிற வரையே போகிறோம், நமக்கு பக்கத்தில் ஒவ்வொருத்தையும் பல்காக வராளுங்க, வண்டியில் கிராஸ் ஆகுறாளுங்க. என் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் புஸ்கா நாட்டம் ஒல்லியாக வரும், வண்டி நான் பின்னாடி ஒரு பக்கம் இன்னும் இப்படி உட்காந்துருந்தேன்னா ஒவ்வொருத்தையும் இவ்வளோ பெரிய தொடை, இவ்வளோ பெரிய பட்டாக்ஸ், வண்டி சீட்டு 10ல் பிதுங்கி வெளியே வந்து தொங்குது. இந்த சைடு பார்த்தா ஒருத்தி பல்காக போகிறா, இந்த சைடு பார்த்தா பல்காக போகிறேன். அவன் மட்டும்தான் பல்காக போகிறான்னா புருஷன் அதை விட டபுள் மடங்கு பல்காக போகிறா. சொன்னேன் நம்ம 2 பேரும் இப்போ நடுவில் நோஞ்சா நட போயிட்டு இருக்கோம். இப்படி பார்த்தா பல்கா இருக்காளுங்க, இப்படி பார்த்தா பல்கா இருக்காது. ஒவ்வொருத்திக்கும் இத்த தண்டி கை தொடையும் கால் தொடையும் டிக்கியும். எவனோ ஒருத்தவன் நேற்று எனக்கு ரீல்ஸில் போட்டிருக்கான், டிக்கி அடேங்க அப்பா, டிக்கிக்கு பின்னாடி ஏதோ ஒன்று உருண்டையாக இருக்கு அப்படின்னு ஒருத்தவன் போட்டு வச்சுருந்தான். எனக்கு பார்த்து சிரிப்பு தாங்கலை எனக்கு. சொன்னேன் எனக்கு நேற்று ஒருத்தவன் போட்டு வச்சுருந்தான், சாதா ஒரு ரீல்ஸில் எனக்கு இருக்கிற சின்ன டிக்கியை பார்த்தே ஒருத்தர் இவ்வளோ பெருசுன்னா ஒவ்வொருத்தையும் இங்கே மாமா பல்கா போகிற வண்டியே பத்தலடா. அந்த டிக்கிக்கெல்லாம் ஆட்டோ சீட்டு இன்னும் 1 வீக்கில் நம்ம உடம்ப தேத்துறோம், நம்மளும் நடுவில் அட்டு பல்காக போகிறோம் நிமிந்துக்கிட்டு. முடியாதுடி, முடியாது, இதுக்கு வெளியே முடியாது என்னால்.
ஆக ரோட்டை பார்க்கல. எங்கே ரோட்டை பார்க்கறது? இப்படி திரும்பினா ஒருத்தி இவ்வளோ பெருசு, அப்படி திரும்பினா ஒருத்தி அவ்வளோ பெருசு. சரோக்கு மட்டும்தான் பைஜாமாவா? ஏன் மோனிக்கெல்லாம் கிடையாதா? பாப்ஸுக்கெல்லாம் கிடையாதா? எல்லாவற்றையும் காமெடியே எடுத்துக்கிற செல்லம். நல்லது. ஏ மீரா, வாடா மீரா. செல்லம் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் தொட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆமாம் கேபி, என்ன எங்கே இதில் எங்கேருந்து தான் போய் முடிய போதோ எனக்கு என்ன கருத்து. அந்த மாதிரி பெரிய பெரிய டிக்கி பெரிய பெரிய இதெல்லாம் பார்த்துட்டா எனக்கு ஒன்றே கற்பனை வந்து டாய்லெட் ஞாபகம் தான் எனக்கு வருது. என்னன்னு எனக்கு தெரில. என் வீட்டுக்காரர் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாரு, உனக்கு ஏன் இவங்களை பார்த்தா உனக்கு அந்த ஞாபகம் தான் எப்படி பத்துது சீட்டு. ரொம்ப கஷ்டமா இருக்காதா? நீங்களே சொல்லுங்களேன், கற்பனை பண்ணி பாருங்க கைஸ், நீங்களே எடுத்த வாட்டி. எந்த மெம்பர்ஷிப்பு நல்லா இருக்கும்? டைமண்டு விஐபி சூப்பராக இருக்கும். கம்மி ஆக்சஸில் பிளாட்டினம் கோல்டு நல்லா இருக்கும். ஹாய் பேபி. செல்வம் குமார் எப்படி இருக்கீங்க? முயல்கள் தூங்குதா? அது எப்படா? ஆனால் எனக்கு தெரிஞ்சிட எனக்கு ஜுரம் வந்தது காரணம் தான். நல்லா துள்ளி குதிக்கும் போதே முயல்கள் தூங்குதா, முயல்கள் தூங்குதா தூங்குதான்னு கடைசியில் 10 நாளாக தூங்க வச்சுட்டோம். என்ன ஒரு சிந்தனை. அதான் ஐஷ், எனக்கு அப்படிதான் ஞாபகம் வருது. அது எப்படி டாய்லெட்ல பத்துது. நீ நினைச்சு பாரு. இப்ப இந்த டிக்கிக்கு இங்க பாரு, இங்க பாரு இருவார. இதுக்கே இதுக்கே நான் நோஞ்சானாட்டம் ஒல்லியா இருக்கேன். இந்த அளவுக்கு விட்டான சீட் இது தெரியும்ல, வாத்தியார் சீட்டு எந்த அளவுக்கு அகலமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதுக்கே எனக்கு ஃபுல்லா அடைச்சிக்கிச்சு. அப்போ அம்மா பெருசு, அது எப்படி பத்தும்? ரொம்ப காஸ்ட்லி. 30,000 50,000 போட்டு டாய்லெட்டு வாங்கினா தான் அதோட சீட் பெருசா இருக்கும். கற்பனை பண்ண முடியலையா? பாப்ஸு 1 வீக்கு 1 சீட்டு கவர் டாய்லெட்டுக்கு மாற்றணுமா? ஐயோ, எங்கே போகிறது அதுக்கு? அடிக்கடி எங்கே போய் மாற்றுறது? செல்லக்குட்டி லைக் போட்டுக்கோங்க. ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொட்டிங்கன்னா லைக் விழும். ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்கம்மா. சப்ஸ்கிரைப் இருக்குல்ல, தொட்ட ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. முடியாதா? முடியும் சொல்லி பழகுடா. இப்போ பாரு முடியாதுன்ட்டா. சீட் கவர் மாற்ற தேவையில்லையா? ஆஹா. ஹாய் விமல். உனக்கு கற்பனை அதிகமா? ஆமாம், எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பார்க்கணும்ல. அதே மாதிரி தான் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்கல்ல, அவங்களே நான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்பேன். வர்ணிக்க வயதில்லை, உன்னை நினைக்க பொழுதில்லை, முன்னாடி தேடி வந்தேன் அக்கா, சாரி பேசினதுக்கு மன்னிச்சிடுங்க, இது ஒரு கவிதை. அப்படியா? நல்லா இருக்குடா. இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம் கேட்குறேன்? நல்லா இருக்கு. ஒரு வேளை திறந்த வெளி மைதானமாக இருக்கலாம். ஒன்று சொல்லவா, எனக்கு அதுதான்டா ரொம்ப பிடிக்கும். நான் எங்கள் ஊருக்கு போனேன்னு வச்சுக்கோயே, அப்போ மட்டும் நான் அங்கேயே தான் கிடப்பேன், காலை மதியம் சாயந்தரன்ட்டு. ஏன்னா அதுதான் ஃப்ரீயாக இருக்கும், காத்தோட்டமாக நல்லா ஜாலியாக இருக்கும்.
அது எப்படி சொல்கிறது, சும்மாவாவது உட்காந்துட்டு இருக்கணும். மண்ணில் கையை விட்டுட்டு அப்படியே படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும், கோலம் போடணும், மண் அப்படியே விடணும். பக்கத்தில் ஒரு குச்சி உடச்சி அதில் அப்படியே மண்ணுக்குள்ளே விட்டு 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 அழகாக அது விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். ஆனால் நீங்கள் எல்லாம் சென்னையில் இருக்கீங்களே, முடியாதாச்சே. பாரு, இதெல்லாம் சின்ன பிள்ளை விளையாட்டு, உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். இப்போ கூடவா அப்படி வாய்ப்பு கிடைச்சா அப்படித்தான். எஸ்ஸு, எல்லு, எக்ஸலு, டபுள் எக்ஸல் சைஸ் இருக்கும் போல். ட்ரிபிள் எக்ஸல்லாம் நினச்சி பாருங்கள், ரொம்ப கஷ்டம். அப்புறமா உடம்பு சரியாகிடுச்சா? பரவாயில்ல சாமு, பரவாயில்ல. வாங்க சிம்பா. ஜயா வாடா, வீட்டுக்கு வந்தால் வேலையை கொடுப்பாங்கன்னு இப்படி ஒரு பிளானா? இருமல் வந்துட்டே இருக்கு, நான் இது பண்ணிட்டேன். போய் தைலம்மா எடுத்துக்கிட்டு வந்தாதான். இன்னமும் லைக் போடாதவங்க எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? சாரி, கொஞ்சம் அதிகமாக பேசி பிளைட் போட வச்சுருப்பேன். கேபி பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலாம், கூட பாடி கார்டெல்லாம் இருப்பாங்க. ஓகேவா உங்களுக்கு? சுப்புக்குட்டி, நிலா சாப்பிட்டாயா? நலம் தானே? இப்போ திருவாரூர் என்ற ஆழித்தேரோட்டம் 29/3. 29ஆ? 29 ஆயிடுச்சா? கண்டிப்பாக பார்க்குறேன். கொஞ்சம் ட்ராவலிங் ஃபுல்லாக சரம் ப்ரோ. ட்ராவலிங்கா சுப்பு? நீங்கள் இப்போ அங்கேயா இருக்கீங்க? சென்னையில் தான் இருக்கீங்களா? கவிதை தெரியுமா? கனவு நீயடி. ஆஹா, சுப்பையா எப்படி இருக்கீங்க? சுப்பையா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உன் கண் விழியில் மயங்கி போனேன் அடி, உன் வார்த்தையில் உருகி போனேன் அடி. நீ என்னை ஏற்றுக்கொண்டால் என் வாழ்க்கையை மறுபடியும் பிடிச்சிருந்தா சொல்லுக்கா. நல்லா இருக்குடா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தீபக், ஹலோ ஹலோ. பிளாக்கு ரொம்பலாம் துப்பாதீங்க, அப்புறம் துடைக்கிறதுக்கு உங்கள் துணி தான் வேஸ்ட் ஆகும். சொந்த ஊர் சேலம், வேலை பார்க்குற இடம் சென்னை. இங்கே எல்லோரும் இப்படி தான் இருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நானும் சென்னையில் தான் இருக்கேன். என்ன கொஞ்சம் அவுட்டரில் இருக்கேன். ஃபஸ்ட்டு வீக்கு பிஃபோரா? ஓகே ஓகே. என்ன ஆக்சஸ் பட்டோ? என்ன ஆக்சஸ்? மெம்பர்ஷிப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க டிஆர். பிளாட்டினம் லைவ் அவங்க வீட்டில் இருக்காங்க. நல்ல நல்ல பதில்ட்ரா. பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பா? ஓகே ஓகே ஓகே, நல்லாயிருக்கும். பிளாட்டினம் சூப்பராக இருக்கும்.
சில்வருக்கு அடுத்தபடி அது. ஆனால் சூப்பராக இருக்கும். ஆர்வ கோளாறில் மூக்கில் உரியறதுக்கு கையை வேற கொண்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது. அப்பா நல்லா இருக்கு. போதும், ஆள் எரியுது. மாஸ்க்குள்ளே மூக்கில் தடவி விட்டுட்டா உதட்டில் பட்ட உடனே எரியுது. ஜாயின் பண்ணுங்க. சாரியை கீழே இறக்கு மேலே ஏற்ற ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு ஈஸியாக ஒரே வழி நீங்கள் ஜாயினிங் தான். ஜாயின் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். நிலா குட்டி உடம்பு எப்படி இருக்கா? பரவாயில்லடா. நீ எப்படி இருக்க நிஷிமா? என்ன பண்ணிட்டு இருக்க? அங்கே எப்படி இருக்கு? பார்த்து பத்திரமா இரு. சரி, லாக்டவுன் உண்மையாக போடுவாங்களா இல்லை சும்மா போகிறலைங்கிறாங்க நியூஸில்? அதில் யாரும் நம்பாதீங்க, கட்டுக்காத அப்படின்னாங்க. சொல்ல முடியாதுல்ல, இல்லை உண்மையிலே போடுவாங்களா என்னன்னு தெரியலையே. ஆன்சர் ப்ளீஸ் சொல்லுங்கள் பொன்னுசாமி. டியர் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேரோட்டம் சூப்பராக இருந்துச்சாக்கா? அப்படிங்களா? டுடே லைவ் இருக்கா? இருக்குது, மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, பிளாட்டினம் இருக்கும். நோ லாக்டவுனா? இல்லை இல்லை கிடையாது, அது புரளி தானா அது? இதற்கு முன் சூப்பர் சாட்டு பாருலாம். காமிக்கலையே பட்டோ, இரு பார்த்து படித்து ரிப்ளை கொடுத்துட்டேனடா. சுப்பு பார்த்தேன். சுப்பு குட்டி திருவாரூர் தேருன்னு சொன்னீங்கல்ல, படித்து ரிப்ளை கொடுத்தனே பட்டோ. தேங்க்யூ தேங்க்யூ சுப்பு, தேங்க்யூ சுப்பு குட்டி, தேங்க்யூ. அதான் என்னன்னா, இப்போ வந்து இப்போவே லாக்டவுன் அது இதுன்னு போட முடியாது. இப்போ இது இருக்குல்ல, அப்புறம் 23ஆம் தேதி அதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்போ லாக்டவுன் போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சம்மர் லீவுக்கு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க? இது வரைக்கும் நாங்கள் சம்மர் லீவுக்கு எங்கேயும் போனது கிடையாது. அது வரைக்கும் டூருக்குலாம் நாங்கள் போனது கிடையாது. சம்மர் பிளான் அந்த ஒரு 1 மந்த்துமே நாங்கள் வீட்டிலே தான் கழிச்சிருக்கோம். நாங்கள் சும்மா இங்கே வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை வேணால் நம்மளே டவுனில் தான் இருக்கிறோம். கடத்தெரு பக்கம் இப்படி போயிட்டு வந்தாலே திருவிழாவுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதனால் நாங்கள் எங்கேயும் அங்கே வெளியூர் அப்படி இப்படிலாம் போனது கிடையாது. ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தப்போ வந்து குழந்தையாக இருக்குது, கொஞ்சம் வளரட்டும் போய்க்கலான்னு இருந்தோம். கொஞ்சம் வளர்ந்து அப்படியே வர வர ரொம்ப குழந்தையாக இருக்குது, தாங்க அது வெளியூருக்குலாம் கூப்பிட்டு போனால் அப்படி இப்படின்னு இப்படியே இருந்து இப்படியே வருஷம் ஓடுச்சு. அப்புறம் 2வது குழந்தை பிறந்தோன்னா இப்போ தான் பால் குடிக்கிற குழந்தை எங்கே தூக்கிட்டு போய் திடீர் சளி பிடிக்குது, ஜுரம் வைக்குதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு டைம் நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு தூக்கிட்டு போயிட்டு நாங்கள் அல்லோல் பட்டுட்டோம். அதிலே நான் வாழ்க்கையை வெறுத்தே போயிட்டேன். இதுக்கப்புறம் இதுங்கெல்லாம் பெருசாகி அது அதுங்களுக்கு 10 வயசு 5 வயசு வரும்போது போய்க்கலான்னு விட்டாச்சு. ஒரு டைம் சின்ன குழந்த பாப்பா ராமேஸ்வரத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு வயிற்றால போகுது வந்துட்டு நான் 3 நாள் அங்கே ஏதோ அங்கே தங்கிட்டோம். கிளம்பி வீட்டுக்கு வந்தாக்கா ஒரே வயிற்றால போகுது 1 வாரமாக. அப்புறம் என்னென்னமோ பண்ணி அது குடலேத்தம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அது 1 வயசு குழந்தை இருக்கும்போது, அப்புறம் 1.5 வயசாக இருக்கும்போது இதுக்கு தூக்கிட்டு போயிருந்தோம், நாகூருக்கு தூக்கிட்டு போயிருந்தோம். அங்கே போய் அப்படி தான் ஹோட்டலில் ரூம் எடுத்து அங்கெல்லாம் ஃபேமிலியாக போயிருந்தப்போ தங்கியிருக்கும் போது வயிற்று வலி வந்து போச்சு. அங்கே போய் சுற்றி பார்க்க போகிறதா இல்லை இது பண்ணுறதா, எண்ணெயை வாங்கி வாங்கி வயிற்று தட்டு அதோட வெறுத்தே போயிட்டு இதுக்கப்புறம்லாம் வெளியூருக்குலாம் தூக்கிட்டு வர பழக்கம்லாம் இருக்கக்கூடாது, பெருசாச்சுங்கன்னா இதுக்கப்புறம் போய்க்கலான்னுட்டாச்சு. அவங்க டெய்லி டூர் தான் போகிறாங்க, 200 கிலோமீட்டர் வண்டி ஓட்டுறாங்க. உண்மைதான். மீரா வாடா மீரா, பெட்ரோல் டீசல் 2 மாதம் தட்டுப்பாடு வர்றது, அதுவரை முடியாமல் இருந்தால் கஷ்டம்தான். முடியாது போல இருக்குது. எப்படி தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இவன் அங்கே தூக்கணும்னு பிளான் போடுறான், இவன் இங்கே தூக்கணும்னு பிளான் போடுறான். இப்போ ரஷ்யாவும் வேறு சேர்ந்துக்கிச்சு போல இருக்குது. என்னதான் பண்ணுறது? ஈரான் நடுவில் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு கிடக்குது. ஈரானும் சும்மா இருக்க மாட்டேங்குது. சரி தான் கம்முன்னு இருக்கவும் மாட்டேங்குது. அமெரிக்காக்காரனும் கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறான். இவனுங்க மத்தியில் இப்போ நம்ம தான் லோல் பட்டுட்டு கிடக்குறோம். பக்கத்தில் ராக்கெட்டு வந்து நான் வீடியோ எடுத்தேன் 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில். அப்படி ஐயோ
அதெல்லாம் பார்த்துப்புட்டு உனக்கு ஹார்ட் அட்டாக் வராமல் இருந்ததே பெரிய விஷயம். அதான் நீங்கள் அதில் கமெண்ட்ஸில் போட்டப்போ நான் பார்த்தேன். அதுக்கு அதை எடுத்து போடவும் கூடாதுன்னு சொன்னல நீங்கள். இதுக்கு இடையில் மஸ்கிட்டோ பொம்மைக்காரு வேற, சைனாக்கார காரம் வேற. ஐயோ, லைவ் வாட் டைமா? என்ன லைவ்? காமன் லைவ் போயிட்டுருக்கு. மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண போகிறீங்களா? ஜாயின் பண்ணிங்கனாக்கா இப்போ நான் லைவ் ஸ்டார்ட் பண்ணி 45 நிமிஷம் ஆகுது. இன்னும் ஒரு 15 நிமிஷம் நான் காமன் லைவில் இருப்பேன். அதோட மெம்பர்ஷிப் லைவுக்கும் இப்போ போவேன். ஜாயின் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் லைவ் போகலாம். 10 டேஸில் வார் பற்றி ஒரு ரிசல்ட் கிடைக்குமா? என்ன ரிசல்ட்டு கிடைக்கும்? புதுசாக இங்கே ஒன்று போட்டு தாக்கியாச்சு, அங்கே போட்டு தாக்கியாச்சுன்ட்டு. பாப்ஸு ட்ரம்ப்பு கிட்ட பட்டாசு தீர்ந்து போச்சா? நோ, லாக்டவுன் வாய்ப்பில்லை. தீர்ந்து போச்சு, மறுபடியும் தயாரிச்சாக்கா? ஏற்கனவே தயாரிச்சிட்ருக்கா, அதை பண்ணிகிட்ருக்கா, அதை பண்ணிகிட்ருக்கான்னு தானே சொல்கிறாங்க. மறுபடியும் கேப் விட்டு 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து தயாரித்து எல்லாம் முடிச்சு கிடிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் என்ன பண்ணுறது? வந்தால் உங்களை போடலாமாவா? என்னைய போடுறதுலையே இருங்கடா. எப்படி இருக்கிறேன் பாடுறா. எப்படி இருந்தால் நான் லட்டு மாதிரி இருந்தேன். லட்டை இன்னைக்கு அப்படியே பூந்தி மாதிரி ஆக்கி உட்கார வச்சுருக்கீங்க. கண்ணு வச்சு எப்போ பாருல லைவில் வந்து உட்காந்தாலே போதும். கும்முன்னு இருக்கீங்க. தூக்குனா இவ்வளோதான் தூக்கணும், கட்டனா இவ்வளோதான் தூக்கணும். நீங்கள் இன்னைக்கு பாடுறா எப்படி வந்து உட்காந்துருக்கேன்னு. ஸ்னேகிதனே, கோவை சார்லாம் கெட்டப்பில் வந்து உட்காந்துருக்கேன் நான். இப்போவும் உன்னை என்னை போடணும் உனக்கு. நீ எதிரில் வந்து நின்னாலே எனக்கு இப்போ கண்ணெல்லாம் அலையாக தெரியுது. அந்த அளவுக்கு உடம்பு பலவீனமாக வந்து நிற்கிறேன். இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு சொல்லு இதே கமெண்ட்ஸு. இப்போ விடுறதில்ல, போடுறதுலேயே இருக்கானுங்க குறியா. எழுந்திருச்சு நிற்கவே வக்கில்லையோ. ஏதோ பொம்மைக்கு புடவையை சுற்றிட்டு வந்து உட்காந்துருக்கிற மாதிரி நான் வந்து உட்காந்துட்டு இருக்கிறேடா. எல்லாம் வத்தலும் தத்தலமும் ஒன்றுக்கா. நான் எலும்பெல்லாம் தூக்கிக்கிட்டு இருக்கு கழுத்தில். இப்போதான் என்னைய போட போகிறேன் நீனு. இன்னும் 10 நாள் ஆகும். ஆமாம் சார், ரொம்ப உடம்பு. ஏன்னா காவலில் கேட்டு அசிங்கப்படுத்துற. என் மேலே கண்ணு வைக்காத ஒரே ஆள் நீயா? நீ தாண்டா முதல்ல கண்ணே வச்ச என் மேலே. எல்லா லைவ்லையும் ஒரே கமெண்ட்ஸ் தான். ஆமாம், என்ன பண்ணுறது? இவனுங்க எப்போ பாரு போடுறதுலே தான் இருப்பானுங்க. வீட்டில் ஒன்று இருக்கும், அங்கே போய் ஒழுங்காக போட சொல்லுங்கள். அங்கே போட்டால் தானே அங்கே குவா ஒன்று கத்திக்கிட்டு வெளியே வரும். அதுக்கெல்லாம் இல்லை, அங்கே போடுறதுக்கு துப்பு கிடையாது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போக ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் நடக்கும். மற்றபடி வேலைலாம் இவனுங்க கிட்ட அங்கே நடக்காது. வாய் டான்ஸ் இவனுங்க. மெசேஜ் எந்த அளவுக்கு யார் போட்டதெல்லாம் இல்லை, இந்த அளவுக்கு போட்டது யார் தெரியுமா? ஃபீவர். பாதுஷா மாதிரி இருக்கிறேன்னா அது சரி பாதுஷா மாதிரி தான் இருக்கிறேன். என்னம்மா பாவு போட்டதா, சக்கரை பாவு போட்டதா, இல்லை சாதா பாதுஷாவா? உன்னோட ஓல்டு வீடியோஸ் பார்த்துருக்குறேன், சூப்பராக இருக்கிறேன். அப்படி இருந்தவளை தான் நீங்கள் இப்படி ஆக்கி வச்சிருக்கிறீங்க. செந்தில்குமார் சொல்லுங்க. என் பிள்ளை எங்கே தான் இப்படியெல்லாம் இருக்கிறீங்க? அழகாக இருக்கடி. அப்படியா? இருக்கேங்க, வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். லாக்டவுன் காலத்தையே கடந்துட்டோம், எதுனாலும் சமாளிக்கலாம், இதுவும் கடந்து போகும். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இது சும்மா பெட்ரோல் தட்டுப்பாட்டுக்காக ஒரு நாள் வீட்டிலே கடங்கடா. வெட்டியாக வண்டி பெட்ரோலை போட்டு சுற்றி வரானுங்க இந்த பசங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலே ஓரளவுக்கு மிச்சமாகும். போடுறது நான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போ தானே கொஞ்சம் நம்ம சேனலுக்கு வியூஸ் போகும். நிறைய பேர் அப்போல்லாம் வந்து லாக்டவுன் டைமில் யூடியூப் ஆன் பண்ணவனுக்கு தான் இன்றைக்கி எல்லாம் மில்லியன் சப்ஸ்கிரைப் போயிட்டு கிடக்கு.
அதனால கொஞ்சம் லாக்டவுன் நான் எதிர்பார்க்குறேன். வீட்டில் சொன்னேன், நான் கொஞ்சம் லாக்டவுனுக்கு எதிர்பார்க்குறேன். என்ன ஒன்று, வாரத்தில் 2 நாள் போடுறதுக்கு பதிலாக வாரத்தில் 5 நாள் போட்டு 2 நாள் மட்டும் ஃப்ரீயாக விட்டால் நல்லாயிருக்கும். ஆசைக்கு அளவே இல்லடி. அப்போ தானே மச்சான் நமக்கு கொஞ்சம் வியூஸ். எல்லாரும் வீட்டிலே இருப்பாங்க, கையில் மொபைல் இருக்கும். பிடிக்குதோ பிடிக்கலையோ எப்படியோ நம்ம லைவ் ரீல்ஸை போட்டு திணிச்சிடலாம் மக்கள் மத்தியில். எங்கே சுற்றினாலும் ஒரு விஷயத்த கரெக்டாக வந்துடுறல்ல. அது அப்புறம் வேறு வழி இல்லைடா. கப்பு முக்கியம் பிக்கலாம், நம்ம விஷயத்த நம்ம கரெக்டாக இருக்கணும்ல. என்ன பண்ணுறீங்க, நல்லா இருக்கீங்களா? இருக்கே மணி. என்னது கேட்டது வேற ஒருத்தரோ? மணி ராஜா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்னது போடுறது நல்லதா? லாக்டவுன் போடுறது நல்லது. ஆல்ரெடி அவன் அவங்கள போட்டான்னு கேட்குறான். நீங்கள் மொட்டையோ என்னது போடுறது நல்லதானா அவன் வேற கற்பனைக்கு போயிடுவா. ட்ரம்பை தூக்க போகிறாங்க, அதுதான் விஷயமா? ஏன் அவர் அவ்வளோ வெயிட்டு கம்மியாக இருக்காரா தூக்குறதுக்கு? அதுவா? ஆமாங்க, ஆமாம். ஹாய் டி, லைக் பண்ணிட்டேன். உன்னை பார்த்தாலே சுகமாக இருக்கா? என்னை பார்த்தா அப்படி தாண்டா இருக்கும். என்ன என்னைய பார்த்து அப்படி தோணலைன்னா தான் உங்களுக்கு ஏதாவது ஏதோ ஒரு குறை அப்படின்ட்டு. அதெல்லாம் கரெக்டாக தோணுதில்ல. உனக்கு மட்டுமா தோணுது? பாதி பேருக்கு இப்போ லைவ் பார்க்குற அத்தனை பேருக்கு அப்படி தான் இருக்குது. இந்த லாக்டவுன் அப்படி இருக்காது, பவர் இருக்காது சொல்ல, இன்டர்நெட் ப்ராப்ளம் வரும். அந்த ஒரு அதுவும் என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒரு 2 மணி நேரம் கரண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவும் இன்னும் ஒரு மாதத்துக்கு அப்புறம் கூட லாக்டவுன் போட்டுவிட்டோம். என்னடா சொல்கிற அப்படின்னு பார்த்தா, வச்சா நம்ம எல்லாருமே ஜென்ரேட்டர் வாங்கி வச்சிடலாம்டா. நம்மளுடைய ஃபேன்ஸ் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஜென்ரேட்டர் இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? நம்ம வீட்டில் மட்டும்தான் லைட் எரியணும். எடுத்து வீட்டுக்காரன் நம்ம வீட்டை பார்த்து அப்படியே கப்பன்னு அடி வயிறுலேருந்து மேல் வயிறு வரைக்கும் எரியணும். குறிப்பாக ஹவுஸ் ஓனருக்குலாம் வயிறு எரியணும். நம்ம வீட்டில் மட்டும் ஜென்ரேட்டர் இருக்கணும். ஜென்ரேட்டர் இருந்துச்சு அப்படின்னா இன்வெர்ட்டருக்கு நம்ம கரண்ட்டை ஏற்றிக்கலாம், அதுலேயே நம்ம மோட்ரு போட்டுக்கலாம், எல்லாமே பண்ணி. இன்வெர்ட்டரில் மோட்ரு போட முடியும், ஜென்ரேட்டரில் மோட்ரு போடலாம். மன்மோகன் சிங்க்கு மாங்காய் ஸ்ட்ராங்கா ஸ்டோரேஜா? பிளான்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. இன்னும் 2 மந்த்து ப்ராப்ளம் இல்லை, அது வரை ப்ரைஸ் ஏற்ற மாட்டாங்க. எதுக்கு? 2 மாங்காய் செடியை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காரு. எனக்கு ஒன்றும் புரியல. சரோ, மாங்காய் செடியை ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் கரண்ட்டுக்கு என்ன சம்பந்தம்? ஒருவேளை மரத்துக்குள்ளே உயர சொருகி எடுப்பாங்களோ? கொஞ்ச நாள் பிரியாணிலாம் சாப்பிடுங்க, உடம்பை தேர்த்திக்கோங்க. ஆனால் ரீல்ஸில் பிரியாணி காமிக்காதீங்க. அதை காமிச்சு தான் எனக்கு வந்துச்சு, எனக்கு உடம்பு சரியில்லாமல். நீலா செல்லம் சொல்லுங்கள். ஸ்வீட்டோ டார்லிங், உடம்பு பரவாயில்ல? பரவாயில்ல. ஆமாம் ஷியோ ப்ரோ. ஃபேஸில் மாஸ்க்லேயே வாழ்கிறதா? ஆமாம், அப்புறம் வேறு என்ன பண்ணுறது? தேங்க்யூங்க, தேங்க்யூங்க. பஃப்பு ப்ளவுஸா? செல்லும் லைக் போட்டுக்கோங்க. லைவ் முடிய போகுதுன்னு 7 மினிட்ல லைக் போட்டுக்கோங்க. லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விஷ்ணு மெகா ஸ்டோரேஜா? அப்போ கூட நான் அப்படி தான் படிக்கிறேன். கரெக்டாக எதுக்கு மெகா ஸ்டோரேஜ்? மாங்காய் செடியை மெகா ஸ்டோரேஜே பண்ணி வைக்கணும். எனக்கு இப்போ புரியல சாரோ.
ஏய் நீ தப்பு தப்பா போட்டுட்டு என்னைய சொல்லாதடா, நான் சூப்பரா படிப்பேன். ஐயோ எழுத்தெல்லாம் வேற ட்ரிபிளா தெரியுதே. சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? விஜயகுமார் என்ன போடுற நீ? எனக்கு ஒன்றும் புரியலையே குமாரு.